அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு அவளை டிவி நியூஸ்ல பார்த்தப்போ எங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. வணக்கம். முக்கிய செய்திகள். நேற்று நள்ளிரவு நேப்பியர் பாலம் அருகே மாலதி என்ற கல்லூரி மாணவி போதையில் மயங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கொகேன் என்ற போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு சுமார் 1 கோடி என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது வீட்டில் கொகேன், ஹெராயின், போதை ஊசி என பல வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக மாலதி போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். போதைப் பொருள் விற்கிறவங்களை பிடிக்க போறேன்னு போய் அவளே போதைக்கு அடிமையாவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவளால எங்க காலேஜுக்கே கெட்ட பேரு. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால எங்களால வெளியே தலை காட்டவே முடியல. அவளால எங்க எல்லாருக்குமே அவ்வளவு அவமானமா ஆயிடுச்சு. அதனால நாங்க யாருமே அவளை போய் பார்க்கவே இல்லை. இப்ப எங்க இருக்கறா? வெளியில பார்க்காம உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா? அடாடாடாடாடா, பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? அம்மா நீ என்னடா வேலை பார்க்கற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. அட நீ வரனே. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனரா ஆக போறேன். அப்படியே அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? இந்த 200 ரூபா இருக்கு. சரி, இப்படி போய் அப்படி போயினா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பின்னால வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் உன் வீட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணு. சரி சரி. அப்ப நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துமா? அட சத்த நின்னு பேசிட்டு போவேன். ஏன் இப்படி ஓடுற? அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேனே. 50000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டரா? டேலண்ட்னே, திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளியே போகும்போது பார்த்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? ஐயோ, அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே, பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பேசு. கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. ஏய் மாலதி, உன்னை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காரு. என்ன பார்க்கவா? ஆமா, உன்னை பார்க்கத்தான். வா. நீயா? பார்க்க பார்க்க பரவசமா இருக்குது. அடடா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. திவ்ய தரிசனம். உன் சந்தோஷம் எனக்கு புரியுது. நீ ஜெயிலுக்கு போனா திருந்துவேன்னு உன்னை பிடிச்சு கொடுத்த. இப்ப நானே ஜெயில இருக்கேன். எந்தாவது கள்ளச்சாராய கேஸ் 1 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. ஒன்றது பெரிய மேட்டர். எத்தனை வருஷமோ யாருக்கு தெரியும். அதை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு அப்படியே புலகாங்கிதமா இருக்குது. வருட்டா? ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். எதுக்கு? இது வரைக்கும் யாருமே என்ன பார்க்க வரல. என் பேரண்ட்ஸ் கூட வந்து பார்க்கல. அட்லீஸ்ட் நீ திட்டுறதுக்காவது என்ன வந்து பாத்தியே. அதுக்கு தான். அதுக்காக தினமும் உன்னை வந்து பாப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. ஒன்னு சொல்லட்டுமா? உன்னை பார்த்தா இந்த தப்ப நீ பண்ணிருப்பேங்கிறத என்னால நம்பவே முடியல. ஒருத்த மூஞ்சிய பார்த்ததுமே அவன் குடிகாரனா இல்லையான்னு சொல்றவன் நான். ஒன்றரை விஷயத்துலதான் எனக்கு குழப்பமா இருக்குது.
உண்மை என்னன்னு தெரிஞ்சா தெளிவாயிடும். அத உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லா இடத்துலயும் கிடைச்ச ட்ரக்ஸ், இன்ஜெக்ஷன் எல்லாம் எவிடன்ஸ்க்காக என் வீட்டு ட்ரால சேர்த்து வச்சேன். அதான் பின்னாடி எனக்கே எதிராக அமைஞ்சது. ட்ரக்ஸ் மொத்தமாக சப்ளை பண்ணுற கேங் எதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு பிளான் பண்ணி ட்ரக்ஸ் வாங்கி விற்கிற வியாபாரியா அந்த ஏரியாவுக்கு போனேன். தலைவா, நான் லோட்டா குமார் பேசுகிறேன். நான் இருக்கிறப்ப சரக்கு எங்கேயாவது நிற்குமா? நீங்கள் கை நீட்டுற ஸ்பாட்டுக்கெல்லாம் சரக்கு கன் மாதிரி போய் சேர்ந்துடும். இதுக்கு மேலே வரக்கூடாது, இங்கே இரு. போதைப் பொருளை விற்கிறதும் தப்பு, அதை வாங்கி யூஸ் பண்ணுறதும் தப்பு. சரக்கு வாங்க பூச்சா ஒரு பொண்ணு வந்துக்குது, வர சொல்லிட்டா? நான் பிஸியாக இருக்கேன். சரி தலைவா. ஏய், பூச்சா யாருக்கும் சரக்கு கிடையாதான், நீ கிளம்பி போயினாரு போ. அவரு இங்க என்ன? அவர் தான் எங்க குரூப்புக்கே தலைவர். கிளம்பு போன்றான்ல. எவனாவது கேடி பக்தர் விலை செஞ்சீங்க, கடல் மீனுக்கு சோறாக்கிடுவேன். சரக்கு அடிச்சிட்டியா? ஒன்னதாண்டா எல்லாத்தையும் ரிக்கவர் பண்ணிக்கடா. புரியுதா? நான் போதைக்கு அடிமை, போதைப் பொருள் வியாபாரின்னு என்னை அரெஸ்ட் பண்ணி என் மேல அநியாயமா பழி சுமத்தினாங்க. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. என்னோட படிப்பு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. ட்ரக்ஸ் மயக்கத்திலேயே எல்லாம் முடிச்சு போச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் முழுசா மயக்கத்திலேருந்து தெளிஞ்சு பார்த்தா நான் ஜெயிலில் இருந்தேன். இந்த உண்மையெல்லாம் என் கூடவே செத்து போயிடும்னு நினைச்சேன். நல்ல வேளை உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் செத்தா கூட நிம்மதியா சாவேன். என்னப்பா ராயரு, என்ன கெட்ட குட்டப்பெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு? எப்படி இருக்க? சென்னைக்கு போந்தாப்ல? என்ன ராயா, என்ன என் மேல இருக்கிற கோவம் போலியா? இங்க பார், போலீஸ்காரன் குற்றவாளியும் புருஷன் முண்டாடி மாதிரி அப்பப்ப அடிச்சுக்கிறணும். ஆதாயம் வந்தா குடிக்கிறணும். ஒன்றரை மூலமா வர்ற ஆதாயம் எனக்கு தேவையில்லை. ஆனா உன்னால எனக்கு ஆதாயம் இருக்கே. பாரு, உன்னை அரெஸ்ட் பண்ணதுனால இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் ஆகி இங்க வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி, ஊர் பக்கம் வந்தா உன்னை நான் பாக்குறேன். என்ன இங்கேயே பார்க்கலாம். இனிமே நம்ம தொழில் இங்கதான். சாராய ஊரல் போட்டிங்கெல்லாம் பொழைக்க முடியாதுப்பா. அதை தவிர இங்க சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழிலே கிடையாதா? இங்க பாரு, நீ ஒரு தடவை உள்ள போயிட்டு வந்துட்ட, நீ ஒரு அக்யூஸ்ட். குடிகாரன் குழந்தை மாதிரின்னு குழந்தைத்தனமா எதையாவது பண்ணி மாட்டிக்கிறாத. எங்களுக்கு இங்க பவர் ஜாஸ்தி.